ஓ எங்களுக்கு தெரியுதம்மா இந்த முடிக்கிறோம்மா எங்களுக்கும் என்னம்மா இருக்க ஆசையே வீட்டை போத்தானே நாங்களும் பொறுங்க வாரம் என்னப்பா அவரும் இல்லைண்டா வேற சான் வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஆறாரம் பிடிக்குதா அதில் கொடுக்கலாம் தட்டோட கொடுக்குறோம் இல்லாட்டிக்கு அது உங்களை விருப்பம் மெய்ய மொய்யே மெய்ய பொய்ய தெரியும் இல்லை அப்பனை அடிச்சுக்கிறதுலாம் யாரும் கிடையாது உலகத்தில். ஏன்னா என்ன பண்ணாலுமே சரி தான் சம்பாதிக்கிற பணமாக இருந்தாலும் சரி தான் கற்றுக்கிட்ட அறிவாக இருந்தாலும் சரி தான் பிள்ளைக்கு முழுசாக போய் சரி நினைக்கிற ஒரே ஆள் வந்து பண்ணாங்க. அதாவது தான் பேசுகிற வார்த்தைலாம் தான் பிள்ளைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுக்கிட்ட போய் சேருதோ இல்லையோ ஒரு 1000 வார்த்தையை கொட்டி வைப்பான். அது வாழ்க்கையில் என்னைக்காவது ஒன்றா நம்ம தடிக்கு விழும்போதில்ல அவன் பேசின வார்த்தை ஏதாவது ஒன்று வந்து நமக்கு துணையாக நிற்கும். அது அறிவை கொடுக்குறது எங்கள் அப்பா நிறைய எனக்கு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அதை நான் இங்கே நிற்கிறது. எல்லா அப்பனுக்கும் மகளைத்தான் பிடிக்கும். ஆனா மகன்றவன் அப்பனோட மொத்தம் இல்லை. செத்ததுக்கு அப்புறமும் இந்த உலகத்துல அவன் உருவத்துல வாழலாங்கிற பேராசை எனக்கு மட்டும் இல்ல எல்லா அப்பனுக்கும் உண்டு. அப்பா மேல பாக்கணுமா உங்களுக்கு நாங்க வான வழி காட்ட போறோம். ஏற்கனவே 2 கொளுத்திட்டாங்கயா. அடுத்தது அது எப்படி காத்துக்கு அங்க போகுதா? என்ன வயரை எல்லாம் குறுக்க கொடுக்காரு எல்லாம் இருக்காம கணக்கா சொல்லி போய் அங்க ஒடிக்கணும். இங்கதான் வரும் Oh my God. அது எப்படி பாத்துக்குடி பாத்துக்கு போற அதுக்கோ போறாசா ஓகே சூப்பர் ரைட் எடி உள்ள ஓகே அப்பா வணக்கம். வணக்கம். ரைட் அப்பாக்கு என்ன பேர்? அமிர்தலிங்கம். அமிர்த லிங்கம். நல்ல அழகான பேர் என்ன? அமிர்தலிங்கம். சரி அமிர்தலிங்கம் லிங்கம்ங்க லிங்கம் சிவங்கோயில். சிவங்கோயில். சரி வைஃபுக்கு என்ன பேர்? வைஃபுக்கு என்ன பேர்? மங்கிய திலகம். எல்லாம் நல்ல நல்ல பேர் இருக்குப்பா. மங்கியர் திலகம் என்ன அழகான பேர். என்ன இந்த வல்வெட்டத்தில் பிறந்தாங்களே தான் நல்ல வழியான பேர் வைக்கிறோம் உங்களுக்கு. நல்ல அழகான பேர் எல்லாமே சூப்பரா இருக்கு. ரைட் அப்பாவுக்கு முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரியா 66வது 6 ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு அந்த பாரணி படல குறனைக்கு அவ்வளவு பேசு. சரி அப்ப ஆண்டவன் கட்டளை 6 ஆண்டுல இன்னைக்கு 6 அந்த 66 கொண்டாடுறாங்க எல்லாரும். பெரும்பாலும் 60 பிறந்த நாள் அதில் 75 75 அப்படித்தான் கொண்டாடுறது. ஆனா நீங்க மட்டும் டிஃப்ரெண்டா 66 கொண்டாடுறீங்க. யாராச்சும் சொன்னாங்களா? அது மகன் சொன்னதால கொண்டாடுறீங்க. உங்களுக்கு ஐடியா இல்லையா? சரி நாங்கள் அமிர்தலிங்கத்தின் பேரை பார்த்துட்டு போனா கொஞ்சம் தாடி கொஞ்சம் மீசை ரெண்டு நினைச்சன் வலிச்சு குழந்தையாக பிள்ளைய ஆக்கிட்டாங்களே. நான் அப்படி குழந்தை ஆகிறாங்க பிள்ளைய. யாரு குழந்தை ஆகிறது உங்களை? நீங்களாண்ணா டெய்லி இப்படித்தானா? மீசை வளர்க்க மாட்டீங்க, தாடி வளர்க்க மாட்டீங்க, மனசி பேசுவாவே அவன் பேச மாட்டான். உங்களோட விருப்பம். சரி அப்ப இருக்க முதல்ல நாங்கள் இதை லக்ஷ்மி கொடுத்துருவோம். மிக்கி கொடுங்க. ரைட் வேணுங்க பாப்போம். சூப்பர். ரைட் லக்ஷ்மி என்ன கொண்டு வந்திருக்காப்பா? அப்பா
லக்ஷ்மி என்ன கொண்டு வந்திருக்கா? காசு காசு கொண்டு வந்திருக்கா. என்ன மொய்யே மெய்ய மொய்யே மெய்ய மெய்ய பொய்ய தெரியும். சரியா? அப்ப உங்களுக்கு மொய் கொண்டு வந்திருக்கேன். அப்ப லக்ஷ்மி சும்மா வராம, சரியா, உங்களுக்கு லக்ஷ்மி ராஜா கொண்டு வந்திருக்கா. உங்களுக்கு 66வது பிறந்த நாள் இல்லையா? அப்ப எவ்வளவு காசு இருக்கும்? இன்னும் என்ன தேவையில்லை, சிம்பிளா சொல்லலாம். 66. ரைட்டா? அப்ப 66வது பிறந்த நாளுக்கு 66,000 ரூபாய் வச்சு கொடுத்தீங்கன்னா, அப்ப வயசு போக போக காசு கூட போகுது. நாளைக்கு 70வது பிறந்த நாளுக்கு 70,000 பேரும் ஓ மேன சொல்லி வரேன், கொஞ்சம் வயசை கூட சொல்லிக்கலாமோ. ரைட். அப்ப அப்பாவுக்கு மகிழ்ச்சியா? ரைட். இதை வச்சு நீங்க உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொள்ளலாம். நல்ல சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சாங்களும் கொடுக்கலாம், என்னையும் பிடிச்சா எனக்கு தரலாம். ஏன்னா ஆறார பிடிக்குதா அதில் கொடுக்கலாம். தட்டோட கொடுக்குறோம் இல்லாட்டிக்கு அது உங்களை விருப்பம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அங்க கமலாக்காரன். சரி, ஓகே. அது யாருக்கு? அம்மா கொடுக்குமா? மிக்கி அதை படி அம்மா கொடுக்கும். அம்மாட்ட அம்மா, எங்க அம்மா அங்க அது அம்மா கையிலேயே போய் சேரட்டும். எப்பயுமே உழைக்கிற காசு அப்படித்தானே. நாங்கள் வந்து வீட்டு பெண்கிட்ட கொடுப்போம். வீட்டு பெண்களை பக்குவமா பதுக்கி வச்சு எங்களுக்கு தான் செய்வாங்க, அப்படித்தானே? சிரிக்கிறா அம்மா. அப்ப நடந்திருக்கு சம்பவமா? ரைட். அப்ப அம்மாவே ஒரு லட்சுமி தானே? நம்ம அம்மாவே லட்சுமி தானே? தங்க லட்சுமி. சரி, அதை இங்கால யார்கிட்ட கொடுத்துட்டு அடுத்த கிட்ட வேணுங்க. ரைட். அப்ப நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வாங்க கேக்கு. சரி, அதான் அல்ல, அதை வேண்டி முன்னுக்கு கேக்கே முன்னுக்கே வச்சாச்சு. உங்களுக்கு இடைஞ்சல்லானே, நீங்க ஏற்கனவே ஒரு கேக் வச்சுக்கிறீங்க, பெரிய கேக் உண்டு. அப்ப எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நீங்கள் பேர்பிள் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி செய்றீங்கன்னா, அதனால பேர்பிள் கலர்லயே நாங்களும் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு பேர்பிள் கலர் கேக் கொண்டு வந்து நாங்கள் பிடிச்சிருக்க கேக்கு. அப்ப நீங்க கொண்டு வந்து கேக் வெட்டும் போது அங்கே ஒரு வெடியை போட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் ஒன்று சரியா கேட்டா அது கேக் வெட்டும் போது போட்டோம். ஆனால் யாரும் பார்க்கல, நானும் பார்க்கல. சரி, ஓகே. அப்ப அப்பா கேக் பிடிச்சிருக்கா? ஓகே. சரி, இப்போ லாஸ்டா எங்கள்கிட்ட இன்னொன்று கிஃப்ட் இருக்கு, அது தரப்போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களை, அதாவது வான வேடிக்கை காட்டி ஒருக்கா உயர பார்க்க வச்சா அவங்கள இல்லையா? யார் அப்படி செஞ்சது? அது ரூபன். யார் ரூபன்? மகன். எத்தனை பிள்ளைகள் அப்பாக்கு மொத்தமா? 4 பிள்ளைகள். மொத்தமா 4 பிள்ளைகள். சரி, அதுல ரூபன் கொடுத்துருப்பாருங்களா? ரூபனா கொடுத்தது? ஷூரா? அவர் இல்லை. அப்படின்னா திலீபன். அழகான பேர் திலீபன். சரி, அவரும் இல்லை. இல்லையா? ரெண்டாவது ஒரு ஆள். 2 பேரும் இல்லைன்னா சொல்ல போறீங்க? இந்த அடுத்த லிஸ்ட் வருது. என்ன என்ன பேர்? அருணா. அவரும் இல்லைன்னா வேற சான்ஸ் வாய்ப்பே கிடையாது. உங்க மிக்க சொல்லுது. மிக்கி, இந்த அவமானம் உனக்கு தேவையா? நானே அமுக்கி வாசிக்கிறேன். உனக்கு சரி, நீங்க சொன்ன யாருமே இல்லை. நம்ப மாட்டீங்க. இதுக்காக நான் சத்தியம் கிடையாதுமா, கோர்ஸுக்கு போயிடுமா? கோர்ஸுக்கும் போயிடாது. ஆனா நீங்க சொன்னாங்க இல்லையே, என்ன செய்யறது? பேரை பார்க்க வேறண்டு பொறுங்க, நான் பார்க்குறேன் ஒரு காரன். இந்த ஃபோனில் இருக்கு, இந்த ஃபோனில் தான் அவனோட பேர் இருக்கு. ஆனால் நீங்கள் சொன்னாங்களே பேர் இல்லை, வேற எதுவும் இல்லை. இங்கே உள்ளா கொடுக்க மாட்டோமா? இங்கே உள்ளா கொடுக்க மாட்டோமா? சான்ஸ் இல்லை. பாருங்க, இங்கே உள்ள கொடுக்க மாட்டீங்களா? யாராவது கேதுமா போறாள்? ஓ, எங்களுக்கு தெரியுதம்மா, இந்த முடிக்கிறோம்மா, எங்களுக்கும் என்னம்மா இருக்க ஆசையை வீட்டை போத்தானே நாங்களும் போறங்க வாரம். என்னப்பா அப்பா வடிவான செயின் போடுறீங்க உனக்கு? இப்பதான் நான் பார்த்தேன். அப்பா தூக்க. சரி, யாரப்பா கொடுத்தப்ப வந்தனப்பா? எங்க இருந்து சொல்லுவாங்க? யூகேல இருந்து. யூகேல வந்தது, லண்டன்ல இருந்து. யாரு? யூகேல தான் வந்தது. அப்ப யாரு? ரூபன் இல்லைன்னா திலீபன், அருணா. ரூபன் இல்லைன்னா திலீபன், இல்லைன்னா அருணா. இல்ல அவங்க இல்ல. அப்புறம் ரைட், யார் கொடுத்தேன்னு சொன்னால் ரூபன், திலீபன். சரியா? அதே மாதிரி மருமகள் அருணா. சரியா? லண்டன்ல இருந்து. எப்படிங்க குடும்பம்? ரைட், வாங்கி பாருங்க. யார் நிக்கிறதுல? யார் நிக்கிறதப்பா? 3 பேர் நிக்கணுமா? சரி, அப்ப நீங்க சொன்ன தனித்தனிங்க, ஆனா எல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க. அதான் நீங்க சொன்னீங்க, ஆனா தனித்தனி தான் சொன்னீங்க. 3 செத்துல இல்ல. ரைட், அப்ப 3 சேர்ந்து தான் கொடுத்தாங்க. மகிழ்ச்சியா? ஹாப்பியா? சந்தோஷம். ரைட், அப்ப என்ன சொல்ல போறீங்க கொடுத்தவங்களுக்கு? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? கொடுத்தவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? அவ்வளவுதான். என்னன்னா கடன் ரைட்
என்ன வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்னப்பா அப்படி இல்லை அவன். அப்ப வெட்டுற இல்லையா சரி இப்ப வந்த கிட்ல எது ரொம்ப பிடிச்சது வான வேடிக்கையா இல்ல இந்த ரெண்டு மிக்கியா இல்ல வேடிக்கையா கைக்கிற நானா இல்லாட்டி காசா இல்லாட்டிக்கு பிரேமா எல்லாம் கேக்கா எது பிடிச்சது இது என்ன சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் என்ன அப்புறம் கதையிலேயே மடங்கிருப்ப ரைட் வாழ்த்துக்கள் அப்பா எப்பயும் மணமகளோட இதே புன்னகையோட இருக்க வாழ்த்துறோம் சரியா அதே மாதிரி நல்ல அழகான பிள்ளைகள் தூரமா இருந்து மிஸ் பண்ணினோம் சரியா ரொம்ப தூரமா இருக்கிறோம் அதான் இருக்கும் அண்ணா வந்து பார்க்க சொன்னோம் தாங்களும் தூரமா இருக்கிறோம்னு சொல்லி கவலைப்படினோம் இந்த தருணத்துல தாங்கள் விரலைன்னு சொல்லி கவலைப்படுவினோம் சரி அதனால தாங்கள் சார்பாக தாங்கள் போகாட்டிக்கும் பரிசுகள் போச்சுருந்தா எங்களை அனுப்பிவிடுகிறோம் சரியா மகிழ்ச்சியா ரைட் எங்கட சார்பாக ஒரு ஹாப்பி பர்த்டே பாடிட்டு போயிடுறோம் எல்லாம் பாடுவோமா இருக்கா ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் அப்பா ஹாப்பி பர்த்டே டு யூ சூப்பர்